டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் கூட அன்புடன் இருக்கிறது. இப்போ பார்க்க போகிறது டிஆர்பியில் ஒரு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுது. அது என்ன தேர்வுக்கான ரிசல்ட் அப்படின்றத முழுமையான விளக்கத்தோடு பார்த்துருவோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்டி பிளாக் ரிசர்ச் டீச்சர்ஸ் எஜுகேஷன் எஜுகேட்டர்ஸ் அந்த இதில் வந்துட்டு நமக்கு பிடி அண்ட் பிஆர்டி இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதற்கான லிஸ்ட் அப்படின்றது தான் ப்ரொஃபஷ்னலி செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது. ஸோ ரிவைஸ்டு ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது இப்போ கொடுத்துருக்காங்க. அதில் யாரெல்லாம் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். முதல்ல வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட் தமிழ். அதில் வந்துட்டு கேண்டிடேட் நேம், ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நேம் கொடுத்துருக்காங்க செல்வராசு அப்படின்னு சொல்லிட்டு. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க 1983, மேலு, எம்பிசி டிஎன்சி பிஎஸ்டிஎம் இருக்கானா எஸ்ஸு அப்படின்னு கொடுத்து ஒரு காலமுக்கும் நீங்கள் வந்து என்ன மார்க், அதாவது நீங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு அடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாமினோட மார்க்கு 112 மார்க்கு, இதில் வெயிட்டேஜ் வந்து 113, அப்போ டோட்டல் மார்க்கு 115. 115 எடுத்து 115 மார்க்கில் உங்களுக்கு ஜென்ரல் டர்ன்லேயே கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்கா, இனிஷியல் கரெக்டாக இருக்கா, அடுத்து டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி செக் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் கூட தேவையில்லை. ஏன்னா ஒரே பேரில் 2 நபர்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெறும் பேரை மட்டும் பார்த்துட்டு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதனால் உங்களுடைய பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, உங்களோட கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கா, கம்யூனிட்டி டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் பார்த்தாலே ஆல்மோஸ்ட் வந்து வேறையாக தான் வரும். அப்படி மேபி ஒன்றாவே வருது அப்படின்னா கம்யூனிட்டியும் செக் பண்ணிக்கிங்க. எல்லாமே செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது வந்து தெரிய வரும். ஸோ ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே லிஸ்ட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற தகவல்களோடு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தடுத்த அப்டேட்ஸ், அடுத்தடுத்த இது வந்து நம்ம தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதே போல் கடைசி பேஜில் கம்யூனிட்டி நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் வந்துட்டு செலக்டான கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு தான். அதையும் பார்த்துக்குங்க. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற தகவலும் கீழே கொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.